பலமுறை சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியும் அப்படியான்னு சொல்லி கேட்டவங்களுக்கு மத்தியில இதுவும் அது கூட சம்பந்தப்பட்டதுதான். கிட்டத்தட்ட தண்ணி இல்லாம ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்து நம்ம இன்னைக்கு இந்த லிங்கத்தடிக்கு நம்மளால முடிஞ்சதா ஐயா கூட்டு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும் வந்து தண்ணி வேற தீர்ந்துருச்சு. நீங்க சொன்ன நம்ம மடிக்க அவ்வளவு வெயில் அடிச்சதுங்க. அடிச்ச வெயில எங்களால வீடியோ கூட எடுக்க முடியாம நாங்க ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு தான் வந்து காணொலி எடுத்தோம். தண்ணி ஊத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலங்க. உண்மையாவே சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. எந்த அளவுக்கு காத்தும் மழையும் பாருங்க. அதாவது எங்களை நினைக்கக்கூடிய மழை கூட இல்லைங்க, குளிர வைக்கக்கூடிய ஒரு மழை இது. எங்களுக்கு மழையில் வந்தோன்னா ஓட கூட தோணலைங்க, போய் மறைவான இடத்துல நிக்கணும் கூட தோணல. அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு செயலை தான் இவர் வந்து கொடுக்கிறாரு. இல்ல கிட்டத்தட்ட அப்படிதாங்க, என்னால நம்பவே முடியல. ஏன்னா பல இடங்கள்ல இப்படி நடக்கிறதுனால நம்ம அவனடியே சரணடைஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி அடிச்ச ஒரு வெயில்ல இங்க பாருங்க சட்டை எப்படி பறக்குது பாருங்க. பெருசா ஆகுது, எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட். கண்டிப்பா இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். வானத்தை பாருங்க, அடிக்கிற காத்துக்கு மழை அவர் மட்டும் குளிரலங்க, நாங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மழை குளிர்ந்துருக்கோம். இதை எல்லாரும்